ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் ஆன் லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நாலேஜ் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஓல்சிக்கி ஸ்கிரிப்ட். ஓல்சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ட்ரைபல் குரூப் சந்தால். அவங்களோட ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து 100 இயர்ஸ் ஆகிருக்கு. அதனுடைய கமாமரேஷன் வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம். ஸோ இந்த ஓல்சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்தால் ட்ரைபலுக்கானது. ஒரிஜினலி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டில் 1925 தெர் வாஸ் நோ ஸ்கிரிப்ட் ஃபார் தம். ஸோ இந்த சந்தாலோடைய கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஓரல் கல்ச்சர். அவங்களுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரலாகவே டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் தி சென்ச்சுரிஸ் அண்ட் சென்ச்சுரிஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எழுத்து வடிவம் இல்லை. பட் அது வந்துட்டு இந்த மாடர்ன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வந்துட்டு ஆவணப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இனிஷியலி சந்தால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஓன் ஸ்கிரிப்ட் இல்லாத காரணத்தினால ஒரு பக்கம் இந்தி மொழியினுடைய தேவநாகரிய ஸ்கிரிப்டையோ, ஏன்னா தோஸ் ட்ரைபல் பீப்புள் ஆர் லிவிங் இன் இந்தி பெல்ட் அப்படின்னா வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதே இது ஒடிசா பெல்ட்லன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒடியா மொழியினுடைய ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ இந்தியா விட்டுட்டு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மொரீசியஸில் இருக்கிறாங்க. மற்ற நாடுகளில் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சந்தால் ட்ரைபல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற மொழிகளினுடைய ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. சொல்லப்போனால் இவங்களுடைய உணர்வுகளையும் மற்ற ஒலி பொனட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக மற்ற மொழிகள் பிரதிபலிக்கலை. இந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் நோட் பண்ணுறாரு. ஹீ இஸ் நன் அதர் தென் பண்டிட் ரகுநாத் முர்மு. ஹீ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் ஓல்சிக்கி ஸ்கிரிப்ட். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீ இஸ் தி ப்ராமினன்ட் ஃபிகர் இன் சந்தால் ட்ரைபல் பீப்புள். ஹீ பிலாங்ஸ் டு மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிஷா. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிரசிடெண்ட் மேம் திரௌபதி முர்மு மேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க தான். சந்தால் ட்ரைபல் வந்துட்டு இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்தியானுடைய ஈஸ்டர்ன் பெல்ட்டில் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பீகார், ஜார்க்கண்ட், தென் ஒடிஷா, ஈவன் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்துட்டு அவங்களுடைய பாப்புலேஷன் இருக்குது. இதில் அதிகப்படியான பாப்புலேஷன் ஒரே இடத்துல அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்டை தான் சொல்லலாம். ஸோ அங்கே பிறந்தவர் தான் இவர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சந்தால் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய ஓரல் ட்ரெடிஷனில் டீப்லி இம்மர்ஸ்டாக இருக்குது. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வேணுன்றதுக்காக இவர் வந்து என்ன பண்ண ஒரு விஷன் வச்சுருக்கிறாரு மிஸ்டர் பண்டிட் ரகுநாத் முர்மு அவர்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ஓல்சிக்கி ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுறாரு. ஓகே, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்களோட போனடிக்ஸ். இப்போ தமிழ் போனடிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தமிழர்களுடைய பேசக்கூடிய மொழிகள் இருக்குது. இந்த தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கான ஸ்கிரிப்டை வந்துட்டு மலையாளமோ இல்லாட்டி ஆந்திராவோ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இவங்க சொல்ல வந்த எண்ணங்களை வந்து ப்ராப்பராக பிரதிபலிக்கவும் செய்யாது. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய பண்டிட் ரகுநாத் முர்மு அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு புது ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுறாரு இன் 1925. ஸோ இவங்களுக்கான ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எழுதின முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா ஹை செரினா அப்படிங்கிறது முதல் புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இவருடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிது சந்தன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவருடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேற்கொண்டு வந்துட்டு இந்த லாங்குவேஜில் ஒரு டாக்டரேட்டும் பண்ணுறாரு. ராஞ்சி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹானரே டாக்டர் விருது வாங்குறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒடிஷாவினுடைய சாகித்ய அகாதமியிலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹானர் பண்ணப்படுறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லாங்குவேஜ் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட நிறைய லிட்ரரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த காலத்தில் இருந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை ஏற்படுத்துகிறாரு. அதனால் அந்த டைமில் இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வருது. ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு காலம் கடந்து நிற்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு கன்சர்வ் தி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் பீப்புள் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையாக இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்டில். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஓல்சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க
அப்படின்னா 2003 ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கப்படுது இந்தியன் கவர்மெண்ட்னால த்ரூ தி 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இட் பீன் அக்செப்டட் அஸ் தி ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட். ஓகே, இந்த சந்தாலுக்கான அஃபிஷியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா மற்றும் மாநிலங்கள் இடையிலான அலுவல் மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹிந்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி அந்த மாநிலத்துக்கு அலுவல் மொழி இருக்கு இல்லையா, அந்த அலுவல் மொழியாக வந்துட்டு எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தால் மொழி. அந்த சந்தால் மொழியில் இருக்கக்கூடிய ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியானுடைய ஃபார்மல் லிங்குஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த சந்தா லாங்குவேஜுடைய ஸ்கிரிப்ட் வருது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய எஜுகேஷன், கவர்னன்ஸ், பப்ளிக் கம்யூனிகேஷன் இதில் எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுக்கப்படுது. ஈவன் வந்துட்டு இந்த சந்தா லாங்குவேஜை வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த லாங்குவேஜில் எழுதுறதுக்கு இந்திய யூனியன் கவர்னன்ஸ் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சந்தால் மொழியை பார்த்தோம். முதல்ல சந்தால்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா சந்தால் ட்ரைபுக்குன்னு ஒரு லேகசி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 1857 ரிவோல்ட்டில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சந்தால் ரெபிலியன்லேருந்தே இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ஆரம்பிக்குதுன்றாங்க. ஏன்னா இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது 1857 வந்துட்டு சவார்கர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட 1855 வாக்கிலே சந்தால் ரெபிலியன்றது ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி சப்போஸ் டு நோ ஹூ வேர் சந்தால்ஸ். சந்தால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காலத்தில் சம்பா கிங்டமில் வாழ்ந்த மக்கள். சம்பா கிங்டம் கம்போடியாவில் வாழ்ந்த மக்கள் ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி எங்கே செட்டில் ஆகுறாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் செட்டில் ஆகுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் செட்டில் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்டிகுலர்லி வந்துட்டு சல்தனேட்ஸ்னுடைய இன்வேஷன்லேருந்து தங்களை தடுத்துக்கிறதுக்காக அவங்க என்ன நுழையிறாங்க அப்படின்னா வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டு அப்படிங்கிறது வந்துட்டு வி நோ வெரி வெல். இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார், ஒடிஷா இந்த ரீஜனில் இருக்கக்கூடியது சோட்டா நாக்பூர் பிளாட்டுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இப்போ இவங்க பார்த்தோன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க. மற்ற ட்ரைபல் பீப்புளெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரிமிட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க அக்ரிகல்ச்சரில் ரொம்ப பெட்டராக இருந்தாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க வெஸ்ட் பெங்கால் ரீஜனில் இருந்தாலும் கூட டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சல்தனேட்ஸ் அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் நமக்கு தெரியும் 1793 பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆஃப்டர் கார்ன்வாலிஸ் கேம் டு பவர் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் பீன் இன்ட்ரடியூஸ்டு பர்டிகுலர்லி இன் தி பெங்கால் ரீஜனில் 1793 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெவன்யூ மாடல் கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிலத்திலேருந்து ரெவன்யூ மாடல் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கிங்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் அனைத்து நிலங்களும் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அரசாங்கத்துக்கிட்ட கீழே எல்லா மக்களும் டெனன்ஸாக மாறுறாங்க. அப்படி இந்த சந்தால் பீப்புளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இனிஷியலாக டெனன்ஸாக தான் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போன்னு கிடையாது, ஒரு 1790ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளாக இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பல லெஜெண்டரி ஸ்டோரிஸில் தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய நேரில் யாரும் பார்த்ததில்லை. இதைத்தான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்டாரிக்கலாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ட்ரைபல்னால் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க கலாச்சாரம் இப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி தான் சண்டை போடுவாங்கன்றத வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. இனிஷியலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா, இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டாமன் ஐகுல் அப்படின்றாங்க. டாமன் ஐகுல் அப்படிங்கிறது வந்து டாமன் ஐகோன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சந்தால் வாழக்கூடிய ஒரு பகுதி. அதை சுற்றிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரண் மாதிரி வடிவமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சர் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த பகுதியை விட்டு வச்சதில்லை, சந்தாலினுடைய பகுதிக்கும் போகிறாங்க. போய் கடைசியில் வந்துட்டு பிரிட்டிஷனுடைய ஆளுமைக்கு கீழே வந்துட்ட பிறகு இப்போ இந்த சந்தாலினுடைய பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வருமானம் வருது. பட் இருந்தாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50%லேருந்துட்டு கிட்டத்தட்ட 500% வரைக்கும் வந்துட்டு டேக்ஸ் கேட்டதுனால அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல.
இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன் மீன் டைம் பார்த்தீங்கன்னா மற்ற நகரங்கள்ல இருந்துட்டு பர்டிகுலர்லி ஜமீன்தார்ஸ், இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வட இந்தியாவில் வந்துட்டு கந்து வட்டிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மகாஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மகாஜன்ஸ், ஈவன் பிரிட்டிஷ் அபிஷியல்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தால் பகுதிக்கு போயிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட சிறிய வட்டிக்கு நான் வந்து கடன் கொடுக்குறேன், இதை வச்சு நீ டேக்ஸ் பே பண்ணிக்க, இல்லாட்டி உன்னோட அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கல்ச்சருக்குள்ளே போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தாலினுடைய நிலங்களையும் பிடுங்கிக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரினிட்டி பீப்புள், ஜமீன்தார், மகாஜன்ஸ், இவங்க எல்லாமே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சந்தால் பீப்புளை ஸ்லேவ்ஸாக மாற்றிடுறாங்க. உண்மையை அவனை பாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸார்பிடண்ட்டாக நீங்கள் வந்துட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் பரவாயில்லை, நீங்கள் ஸ்லேவ்ஸாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவன் நிலத்திலே அவனை ஸ்லேவ்ஸாக வைக்கிறது மட்டும் இல்லாமல், ஏன்னா வந்துட்டு ஒரு 1800களில் நமக்கு நல்லாவே தெரியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கா அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா இடத்துலையும் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டின்றது வந்துட்டு வெகமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருந்த பீரியடில் இவங்களை எப்படி வந்து ஸ்லேவ் ட்ரேட் வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த பீப்புளை பிளான்டேஷன் ஆக்டிவிட்டிக்கு தள்ளிவிட ஆரம்பித்தாங்க. இதை எதிர்த்து ஒரு குரூப் கேட்டுச்சு. அவங்களுக்காக ஹெட் பண்ணவங்க தான் யார் அப்படின்னா வந்துட்டு சிடோ அண்ட் கன்கோன்னு சொல்லுவாங்க. சிடோ முர்மு அண்டு கன்ஹு முர்மு. சிடோ கன்ஹோன்னு 2 லீடர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சந்தால் பீப்புள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம உரிமைகளுக்கு நம்ம தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி ஸோ ஒரு 30,000க்கு மேலே சந்தால் ட்ரைபல்ஸை கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. தே லிட்ரலி வாண்டட் டு அப்பீல் டு தி கவர்னர் ஆஃப் பெங்கால். அது போகிற வழியில் வந்துட்டு கண்டினியூஸாக எல்லாரும் தடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ தடுக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களும் யாரெல்லாம் வந்து இந்த சந்தால் பீப்புளுக்கு நீதி கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்களோ எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொலை பண்ணுறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ரெபிலியன் ஆகுது. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆர்மடு ரெபிலியனை யாரும் பார்த்தல. ஈவன் 1857 ரிவோல்ட் தான் ஃபஸ்ட் டைம் சச்ச ஆர்மடு ரெபிலியன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்துருந்துருக்கு. பட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு பேசிவ் ப்ரிமிட்டிவ் வெப்பன்ஸை வச்சு சண்டை போட்டால் தான் பிரச்சனை. பட் இருந்தாலும் இந்த பீப்புள் 1857க்கு முன்னாடி சண்டை போட்டதுனால மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களை தொடர்ந்து நிறைய ட்ரைபல் பீப்புள் தங்களுடைய ரைட்ஸ்க்காகவும் பாடுபட்டிருப்பாங்க. இந்த வெரி இனிஷியல் ட்ரைபல் பீப்புளினுடைய ஒரு ரிவோல்ட் வருது அப்படின்னா வந்துட்டு இந்த சந்தால் ரெபிலியன் தான். இந்த சந்தால் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போர்க்கொடி தூக்குனது அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரைபல் பீப்புள் மட்டும் கிடையாது, சக சிவிலியன்ஸையும் வந்துட்டு ஊக்குவிச்சிச்சு. ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் இந்தியன் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்துட்டு மறக்க முடியாதது. அப்படிப்பட்ட பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இந்தியன் கவர்மெண்ட் தன்னுடைய கடமையை வந்துட்டு நிறைவேற்றியிருக்கிறாங்க. அந்த இதை வந்துட்டு 2003 பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய செனிட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். வி சப்போஸ் டு செரிஷ் தி ஈவெண்ட். தேங்க்யூ.